ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிர்த்தியா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி படி பூஜை தான். இது வந்து இந்த பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குங்குமத்தால் இந்த பூஜை செய்யணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சுக்கணும். அப்புறம் இது மாதிரி ஒரு படி, இந்த மாதிரி ஒரு படி வச்சு இதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த லக்ஷ்மி பூஜை வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி. இந்த அன்னபூரணி விக்கிரகம் அது எல்லாத்துக்கும் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் இப்போ இந்த படியில் வந்து அரிசி ஃபுல்லாக வச்சிடணும். அந்த அரிசி வச்சுட்டு அது மேலே ஒரு ரூபா காயின் வச்சுட்டு அது மேலே அந்த அன்னபூர்ணியை அப்படி வச்சிடணும். அதை வச்சுட்டு பஞ்சி திரி இருக்கு இல்லையா, அந்த பஞ்சி திரியை வந்து அதில் அப்படியே மாலை மாதிரி அதில் போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள். சைடில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த மாலை மாதிரி இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து குங்குமம். இப்போ குங்குமத்தால் தான் அர்ச்சனை பண்ண போகிறேன். இந்த பஞ்சித்திரி இது மாதிரி நீங்கள் இப்போ இப்படி போடுறீங்களே, அது மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கிடைக்கும். அது வந்து அது எப்போவுமே அது அப்படி தான். அந்த பஞ்சித்திரி அது அந்த போடும்போது எப்போவுமே ஏதாச்சும் யாராவது ஏதாவது ஒரு புது ட்ரெஸ்ஸு நமக்கு அது கிடைக்கும். அது எனக்கு நிறைய வாட்டி அது நடந்திருக்கு அந்த மாதிரி. நீங்களும் வேணால் அந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். இந்த பூஜை ரொம்ப நல்லது. ட்ரெஸ்ஸுக்கோசரம் இல்லை, இந்த பூஜை வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப விசேஷம் இந்த படி பூஜை, லக்ஷ்மி படி பூஜை. இப்போ வந்து ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் எல்லா இடத்துலையும். இது வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் இந்த படி பூஜை செய்யணும். காலையிலையும் செய்யலாம், இல்லை ஈவினிங்லேயும் செய்யலாம். 2 வேளையில் எப்போ வேணால் இந்த படி பூஜை வந்து செய்யலாம். லக்ஷ்மி படி பூஜை. இது வந்து படி வந்து இந்த படியில் அரிசி வச்சுட்டு அந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் நீங்கள் சமையல் செய்யும் போது அந்த அரிசியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் அது யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி யூஸ் பண்ணாமல் அடுத்த நாள் வந்து அந்த அரிசியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எல்லா இடத்துலையும் இது காமிச்சிட்டு பாருங்கள். சாம்பிராணி இப்போ எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன். இந்த இந்த லக்ஷ்மி படி பூஜை வந்து வீட்டில் செய்யும் போது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். குபேரர் பூஜை இந்த மாதிரி, அப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்ல பிரம்ம முகூர்த்த பூஜை, அதே மாதிரி தான் இந்த லக்ஷ்மி படி பூஜையும். இது வந்து குங்குமத்தால் இதை அர்ச்சனை பண்ணணும். சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் எல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள் இந்த இடத்துல. இப்போது பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா இடத்துலையும் நான் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தட்டில் வந்து அந்த குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அதே குங்குமத்தால் நம்ம செய்யக்கூடாது. வேறு புதுசாக தான் அந்த குங்குமம் வச்சு செய்யணும் அந்த அர்ச்சனை வந்து. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது என்ன செய்யணும்னா, இந்த லக்ஷ்மி இது இருக்குல்ல, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அதுதான் ஃபுல்லாக சொல்லணும். அதை சொல்லி தான் அந்த 108 அஷ்டோத்திரம் சொல்லி தான் அந்த லக்ஷ்மி பூஜை வந்து செய்யணும். யாருக்காவது தெரிலன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தோட நான் அனுப்புகிறேன். இது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம் இந்த லக்ஷ்மி படி பூஜை. நான் இதெல்லாமே முன்னாடி செஞ்சிகிட்ருந்தேன். இப்போ நடுவில் நான் செய்ய முடியல. இப்போ திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ரெகுலராக உங்களுக்கு அது வீடியோவாக வரும். எவ்வளோ பேருக்கு இந்த லக்ஷ்மி படி பூஜை வந்து பிடிச்சிருக்கு, எப்படி என்ன எதாவது செய்யணும், எப்படி செய்யணும், ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இந்த ஸ்லோகம்லாம் தான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு இந்த லக்ஷ்மியோட அஷ்டோத்திரம் வந்து சொல்லி அதால் அர்ச்சனை செய்யணும். அந்த குங்குமத்தால் அதை வந்து அர்ச்சனை செய்யணும். ரொம்ப நல்லது அது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த லக்ஷ்மியோட பூஜை ஃபுல்லாக அது ரெடி சொல்லி முடிச்சிட்டேன் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து தண்ணியும் இதில் திராட்சையும் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் பூவெல்லாம் போட்டு எல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள். பூவெல்லாம் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த குங்குமத்தை வந்து நீங்கள் வந்து நெத்தியில் கூட இட்டுக்கலாம். அந்த நம்ம அர்ச்சனை பண்ண குங்குமத்தை ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் இந்த லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டு வெத்தலை பாக்கு வந்து யாருக்காவது வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லதாக. இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். கற்பூரம் எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். வீடு ஃபுல்லாக அந்த நிலப்படி எல்லா இடத்துலையும் அந்த கற்பூரம் காமிக்கணும் ஃபுல்லாகவே. இப்போ யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய எல்லா பூஜை வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய இதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயும் நான் இதெல்லாம் ஜுவல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.